வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் சிஸ்டம். இந்த ஸ்ப்ரிங் சிஸ்டம்னா என்ன, சோ அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, சோ அதுக்கான பேசிக் இன்ட்ரோடக்ஷன், சோ அதுக்கான கிராஃப் வேல்யூ எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ப்ரிங் அப்படினாலே பேசிக்கா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா, நம்ம எவ்வளவுதான் அந்த ஸ்ப்ரிங் அழுத்தினாலும் அது மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கே வந்துடும் இல்லையா? சரிங்களா? அந்த மாதிரி பொசிஷன் வரத நம்ம ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எல்லா ஸ்ப்ரிங்குமே இந்த ஹூக்ஸ் லா அப்படிங்கிற பேசிஸ் படி தான் வேலை செய்யும். சரிங்களா? அப்படி என்ன அந்த ஹூக்ஸ் லா சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்ப்ரிங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்திருக்கீங்களோ அந்த பொசிஷன்ல அதை நிக்க வைக்கிறதுக்கு நீங்க அந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? சரிங்களா? அப்படி சப்போஸ் அந்த ஃபோர்ஸ் கொடுக்க தவறினீங்கன்னா அது நார்மல் பொசிஷனுக்கே வந்துடும் அப்படின்னு தான் ஹூக்ஸ் லா சொல்லுது. சரிங்களா? சோ ஃபோர்ஸ் தரோம். சோ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது உள்ளுக்குள்ள சேஞ்சஸ் ஏற்படும் இல்லையா? சோ அந்த சேஞ்சஸ் நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்றோம். பட் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ். சோ அதனால நெகட்டிவ். இது பாத்தீங்கன்னா ஈக்குவல் இல்ல டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கும். இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கும். பட் நமக்கு கான்ஸ்டன்டா ஒரு வேல்யூ வேணும் இல்லையா? சோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ப்ரிங் எப்பவுமே நம்ம -kx அப்படின்னு சொல்லுவோம். k அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் ஃபேக்டர். சோ இந்த k கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் by softness. சரிங்களா? இது ரெண்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா k கண்டுபிடிச்சோம்ல, k இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் ஓட ஃபோர்ஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இதுக்கான யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா SI சிஸ்டத்துல இதுக்கான யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன் பை மீட்டர் பிகாஸ் இட்ஸ் ஃபோர்ஸ். அதுக்கான டைமென்ஷனல் என்ன வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா m(t)-2. சரிங்களா? இதுக்கான ஒர்க் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வளவுதான் ஸ்ட்ரெச் பண்ணாலும் இல்ல லென்த்தா இழுத்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜியை உங்களால எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. அந்த ஸ்ப்ரிங் நம்ம ரெண்டா கட் பண்ணிக்கிறோம் அதோட லென்த்ல. சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா அப்ப அதுக்கான வேல்யூ எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா L1 = NL2. சரிங்களா? ரெண்டு பார்ட்டா பிரிச்சனால L1 NL2 க்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படிங்கறனால ரெண்டு டிஃபரண்டான k வேல்யூ கிடைக்கும். சோ அப்ப நான் k1 கண்டுபிடிக்கிறதுக்கு k1 * n+1/n அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம். சோ சிமிலர்லி அப்ப உங்களுக்கு தெரியும் k2 கண்டுபிடிக்கிறதுக்கும் k * n+2 /n. சரிங்களா? சோ இது டாட் எவ்வளவு லென்த் டிவைட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் நம்ம ரேஷியோ எடுக்கலாம். ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா k1/k2. சரிங்களா? சோ இப்படி பாத்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸ்லி ஆஃப் n வரும். சரிங்களா? சோ இப்போ இது நம்ம கிராஃப் வழியா ரெப்ரசன்ட் பண்ணா உங்களுக்கு என்ன ஈஸியா கன்வே ஆகும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா சோ இது இப்படி ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் லென்த் ஆஃப் தி ஸ்ப்ரிங், இந்த பக்கம் k. ஓகேங்களா? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான கிராஃப் வழி எப்படி வரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கர்வ்ல வரும். சரிங்களா? because k is inversely proportional to L. சரிங்களா? இந்த ஃபார்முலா படிங்க. n அப்படிங்கிறது எவ்வளவு நம்பரா பிரிச்சிருக்கோம் இல்லையா? லென்த் எவ்வளவு நம்பரா பிரிச்சிருக்கோம் அப்படிங்கறனால n. சோ அதுல நாங்க L அப்படி சொல்லி போட்டுருக்கேன் காமனா. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா is inversely proportional to expansion is and also it's inversely proportional to length. சரிங்களா? சரி என்ன அப்படின்னு இது சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ஸ்ப்ரிங்குக்கான லென்த் பாத்தீங்களா அது ஒரு பங்கு கம்மியாச்சு அப்படின்னா அதுக்கான ஃபோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 மடங்கு அதிகமாகும். சோ அதுதான் இந்த கிராஃப் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. சரிங்களா? இதோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம நாளைக்கு ஸ்ப்ரிங் பெண்டுலம் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? சோ அந்த ஸ்ப்ரிங் பெண்டுலம் பத்தி பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.